வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜீப்ரா யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின் நம்பர் 8 வந்து சால்வ் பண்ணலாம்ப்பா. ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அகைன் நம்ம இந்த யூனிட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3 சம் சால்வ் பண்ணல, சால்விங் 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதை தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். பட் வேர் ப்ராப்ளமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கான்செப்டை நமக்கு டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 8th டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிங்க. கொஸ்டின் வெறும் 4 லைனில் அப்படியே ஒரு 4 அடி மாதிரி இருந்தாலும் நமக்கு சம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போக போகுது. ஸோ அருள், மதன், ராம் ஒர்க்கிங் டுகெதர் கேன் கிளீன் அட் ஸ்டோர் இன் 6 hours. ஸோ 3 பேர் இருக்காங்க, அருள், மதன், ராம். இவங்க 3 பேரை சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 6 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லெட் அருள் டேக்ஸ் எக்ஸ் hours. ஓகேவா? அடுத்து செகண்ட் யாரு? மதன் டேக்ஸ் ஒய் hours. அண்ட் மூணாவது யாரு? ராம் டேக்ஸ் இசட் hours அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியல, ஏன்னா 3 பேருக்குமே தெரியல. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் டேஸு ஒர்க்குன்னு தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஒருத்தர் வந்து 2 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளில் அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னு போடுவோம்? 1/2ன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ஒர்க் டன் இன் ஒன் டே வந்து நம்ம என்னன்னா 1/nன்னு மாற்றி எழுதுவோம். சரிங்களா? அப்போது இங்கே அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி என்ன சொல்கிறாங்க? 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 6 hours அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, கிவன் எல்லாத்தையுமே நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ அருள் 1/xன்னு எழுதணும், அடுத்து மதன் 1/yன்னு எழுதணும், அடுத்து இசட்டு ராம் 1/zன்னு எழுதிட்டு 6 hours நீங்கள் 1/6ன்னு போடணும். சொல்கிறது புரியுதுங்களா? எஸ், இதை வந்து ஈக்குவேஷன் 1. இந்த மாதிரி சம்மு நம்ம 8th போட்டிருக்கோமா? எப்பவுமே வந்து டேஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னா நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் ரெசிப்ரோக்கலில் தான் பயன்படுத்துவோம். சரிங்களா? உங்களால் ஞாபகப்படுத்த முடியலை அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடணும், ரெசிப்ரோக்கலில் தான். ஓகே, ஸோ நான் வந்து எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துகிட்டு 1/x 1/y 1/zன்னு போட்டேன். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் பாருங்க. ஒர்க்கிங் அலோன் மதன் டேக்ஸ் ட்வைஸ் ஆஸ் லாங் ஆஸ் டு கிளீன் த ஸ்டோர் ஆஸ் அருள் டஸ். அருள் செய்கிற வேலையை விட டபுளாக டைம் எடுத்துப்பாரான் மதன். அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 times 1/y அப்படின்றாங்க. அதன் அர்த்தம் 1/xன்றது யாரு? அருள். மதன் 2 timesன்றாங்க. சரிங்களா? அப்போது 2 times 1/y. இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகும் உங்களுக்கு? 1/x மைனஸ் 2 into 1/y 2/y தானே. அது இந்த பக்கம் வந்துன்னா -2/y வந்துடும், ஈக்குவல்ஸ் டு 0. இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து மூணாவதுமே பாருங்க, அதுவும் ஈஸி தான். ராம் நீட்ஸ் 3 times as long as அருள் டஸ். இப்போ 2 time மாதிரி அங்கே 3 times யாருக்கு? அருளுக்கும் ராமுக்கும். அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா 1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 times 1/zன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் மாற்றி எழுதும்போது 1/x மைனஸ் 3/z ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 ஈக்குவேஷன் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. புரியுதா? இப்போது நம்ம இந்த x, y, z எல்லாமே ரெசிப்ரோக்கல் இருக்கிறதால இதை வச்சு நம்மளால் சம்மு போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? லெட் a ஈக்குவல் டு 1/xன்னு போட்டுக்கிறேன், b ஈக்குவல் டு 1/y போட்டுக்கிறேன், c ஈக்குவல் டு 1/z. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் எனக்கு என்னவா மாறும்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு 1/6ன்னு வருமா? இந்த 6 ஃபுல்லாக இந்த பக்கம் கிராஸில் மல்டிப்ளை பண்ணிட்டா ஐ வில் கெட் 6a ப்ளஸ் 6b ப்ளஸ் 6c ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கிடைக்கும். இவர் உங்களுடைய நியூ ஈக்குவேஷன் 4ஆக வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் உங்களுக்கு என்னவா மாறும்? a மைனஸ் 2b ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரியா? இது 5வது ஈக்குவேஷன். அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னவா மாறிடும்? a மைனஸ் 3c ஈக்குவல்ஸ் டு 0வா மாறிடும். செக் பண்ணிக்கோங்க. 1/x எல்லாம் ஏவா மாற்றிட்டேன், 1/y எல்லாம் பியா மாற்றிட்டேன், 1/c எல்லாம் சியா மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஈக்குவேஷனே கிடச்சிருக்கு. நம்ம இங்கேருந்து தான் சால்விங் பார்க்க போகிறோம். சரியா? சால்வ் பண்ணலாமா? எதை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு? இப்போ ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பாருங்கள். இது 6a 6b 6cன்னு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 5th ஈக்குவேஷனை, ஓகே, 5th ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்னவா மாறும் உங்களுக்கு? 3a மைனஸ் 3 2s are 6b ஈக்குவல்ஸ் டு 0 வருமா? இப்போது 4th ஈக்குவேஷனை இது கீழே அப்படியே எழுதிக்கோங்க. 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது உங்களுக்கு? 6a ப்ளஸ் 6b ப்ளஸ் 6c ஈக்குவல்ஸ் டு 1 இருக்கா? இப்போ ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். இது ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 6bயும் 6bயும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி உங்களுக்கு 9a ப்ளஸ் இங்கே 6c மட்டும் இருக்கா? ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கிடைக்கும். ஜஸ்ட் ஆட் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது கீழே இந்த ஈக்குவேஷன் பாருங்கள்.
இது a மைனஸ் 3c இருக்கா, 6th அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும் பாருங்க, 2 இன்ட்டு ஏ 2a, இது 2 3s are 6c இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல 2 இன்ட்டு 0 0 வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? செக் பண்ணுங்க, நான் என்னென்ன பண்ணுறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இங்கே அப்படியே வந்து போட்டுட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், யாரை, இந்த 5th ஈக்குவேஷனை. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 3a அப்படியே வந்துடும், 3 இன்ட்டு 2b 6b வந்துடும், ஈக்குவல்ஸ் டு 0 வந்துருச்சு. நான் டேரெக்டாக ஆட் பண்ணாலே எனக்கு 6aவும் மைனஸ் 6aவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 9a ப்ளஸ் 6c ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏவும் சியை வச்சது ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே 6வது ஈக்குவேஷன் இருக்குது. அது என்னது, a மைனஸ் 3c இருக்கா, அப்போ அந்த 3cயை நான் 6c மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரீசன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணாலே போதும், அப்படி தானே? எஸ், இதை நான் ஆட் பண்ணாலே போதும் இல்லாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க, இது கேன்சல் ஆகிடும். அப்போது 11a ஈக்குவல் டு 1 தான். அப்போ a ஈக்குவல் டு 1/11. புரிஞ்சுதா? செக் பண்ணிக்கோங்க. எஸ், இது வரைக்கும் கிளியரா? யா, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே ஃபைன். இப்போது இது எடுத்து 5th 6th சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு மற்ற ரெண்டும் கிடச்சிரும். எது எது, பியும் சியும் கிடச்சிரும். சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, மேலே வச்சு பாருங்க, இங்கே வச்சுருங்க பாருங்க. இப்போ நமக்கு ஏ வந்து ரெடி ஆகிடுச்சு. 5th போடுங்க, 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1/11 மைனஸ் 2b ஈக்குவல்ஸ் டு 0. இது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2b ஈக்குவல் டு 1/11 வந்துடுமா, 2k டிவைட் பண்ணிடணும். அப்போ 1/11 இன்ட்டு 2ன்னு வரும், விச் இம்ப்ளைஸ் 1/22 தான் b உடைய வேல்யூ. அடுத்து சிக்கு வாங்க, சி வந்து அப்படியே 3 டைம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1/11 மைனஸ் 3c ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இதே மாதிரி தான், அப்போ 3c ஈக்குவல் டு 1/11, இது இங்கே வந்தால் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 1/33ன்னு வந்துடும். சரியா? ஸோ நம்ம ஆன்சர் தேவை யார் இப்போ, ஆக்சுவலாக XYZ தான் வேணும், அப்படி தானே? அப்போ 1/x இஸ் ஈக்குவல்ஸ் தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். ஸோ உங்களோட எக்ஸ் வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 11 கிடைக்கும். எல்லாமே ரெசிப்ரோக்கல், அப்போ y வேல்யூ 22 கிடைக்கும். அப்போது அப்புறம் z வேல்யூ 33ன்னு வரும். ஓகேவா? தேர்ஃபோர் அந்த பேர் போட்டுக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு, அருள் டேக்ஸ் 11 hours. அடுத்து மூணாவது யார், செகண்ட் பேர் யார், ஃபஸ்ட்டு அருள் தானே ஸ்டார்ட் பண்ணோம், மதன் ராம், அது பேர் எழுதிருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். சரியா? மதன் டேக்ஸ் 22 hours, அப்புறம் ராம் டேக்ஸ் 33 hours டு ஃபினிஷ் த ஜாப்னு சம்ம வந்து முடியும். அவ்வளோதாம்மா, டு ஃபினிஷ் த ஒர்க். வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்னும் போது கடைசியாக நீங்கள் எழுதி முடிக்கணும், வேர்ட் ப்ராப்ளம் வேர்டில் தான் எழுதணும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான்ப்பா, புரிஞ்சுதா? எஸ். ஸோ அடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், சிம்பிளான மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம்மில் பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். கீப் செக்கிங் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த லிங்க், ஆர் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பை பை, டேக் கேர். அடுத்த சம்மில் பார்க்கலாம்.